பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 28 ஜூன் 2025 சனிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பரை பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலை 14 முதல் பிஇ பொது கலந்தாய்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னைக்கு அப்படின்னா ஜூலை 14லேருந்து. இதில் தமிழ்நாடு லெவலில் முதலிடத்தில் இருக்கிற மாணவி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஜே சகஸ்ரா அப்படின்றவங்க முதலிடத்தில் இருக்காங்க இந்த மாணவி. சரிங்களா? சரி, ரைட்டுப்பா. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது 2 நாட்டோட வணிகம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19,100 கோடி ரூபாய். இது 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 50,000 கோடி டாலர், அதாவது 19,100 கோடி டாலர் இப்போ கரண்ட்டாக இருக்குது இரு நாட்டோட வர்த்தகம். அதை 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 50,000 கோடி டாலராக ரெட்டிப்பாக்குறதா இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ மேபி கேட்கலாம், இந்த சர்வதேச நிகழ்வுகள் சார்ந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு இது கேட்கலாம். 2030க்குள்ளே அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் எத்தனை டாலருக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 50,000 கோடி டாலர். சரியா? சரி, ரைட், ஓகே. இப்போ அடுத்த நியூஸ் பார்க்கலாம். வேறு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது முக்கியமானது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம்ப்பா. அதாவது என்ன அப்படின்னா, வெயில் காலம், அதாவது வெயில் அதிகமாக இருக்கிற சமயம் மாணவர்கள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, காலையில் 11 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு, திரும்ப ஈவினிங் 3 மணிக்கு இந்த 3 பெல்லை அடிப்பாங்களாம். அப்போ மாணவர்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்ததா அந்த வாட்டர் பெல் திட்டமாக. ஆக்சுவலாக நாங்களாம் 90s கிட்ஸு. ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் இன்டர்வல் விடுற டைம் தான். அதை ஒரு திட்டமாக மாற்றி போடுறாங்களா இல்லை வேறு எதுவும் ஸ்பெஷாலிட்டி இருக்கான்னு தெரில. சரிங்களா? ஆக்சுவலாக ஆனால் இதுதான் மேட்ரு. அதாவது 3 டைம் பெல் அடிப்பாங்களாம். 11 மணி, 1 மணி, 3 மணின்னு சொல்லிட்டு இந்த 3 டைம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பெல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக. சரியாப்பா? சரி, ரைட்டு, ஓகே. வேறு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது பொதுத்துறை வங்கியால் தாராளமாக கடன் வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். இந்தியாவில் உள்ள தற்போது உள்ள பொதுத்துறை வங்கிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 பொதுத்துறை வங்கிகள்ப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா? இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 வங்கிகள் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ஒன்றிய நிதி அமைச்சர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆண்டு 2024-25 நிதியாண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு 1.78 லட்சம் கோடியாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். நீங்கள் மெயின்ஸ் எழுதுனீங்க அப்படின்னாலும் எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாவோ இல்லை சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் சார்ந்தோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் உள்ளே கொடுக்கலாம். சரிங்களா? தற்போது இந்தியாவில் உள்ள பொதுத்துறை வங்கிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 12 வங்கிகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி காலை உணவு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது கொடுத்துருக்காங்க. காலை உணவு திட்டம் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னா 2022 துவங்கப்பட்டது. இதுதான்ப்பா. இது என்ன அப்படின்னா, அதாவது கொள்முதல், அரசு இந்த ரவை சேமியாலாம் கொள்முதல் பண்ணுறாங்களாம். நம்மளுக்கு இதுதான் மெயின். சரியா? 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 15ஆம் தேதி முதல் அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளிகளிலும், சரியா, அப்போ வர்ற 15ஆம் தேதியிலிருந்து அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அது கேட்பாங்க. காலை உணவு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கூல்ஸில் இப்போ ரீசெண்டாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், எல்லா பள்ளிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலை உணவு திட்டம் கொடுக்க போகிறாங்கப்பா. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். 2022 கொண்டு வரப்பட்டது. அது போக பார்த்தீங்கன்னா நேற்று இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு கீழே வறுமை கோட்டு கீழே இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது, வேறு தமிழ்நாடு அரசு சார்பாக கொடுக்கக்கூடிய தொல்காப்பியர் விருது, கலைஞர் கருணாநிதி விருது, இந்த விருது வாங்கினவங்க எல்லாமே அந்த இதுக்கு அப்ளை பண்ண தகுதியுடையவங்க. சரியா? அதான் விஷயம். சரியா? அதாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு கீழே யாரெல்லாம் விருது வாங்கியிருக்காங்களோ அது எல்லாம் அவங்க எல்லாமே அந்த கனவு இல்லம் திட்டம் மூலியமாக அவங்க அப்ளை பண்ண தகுதி
தகுதியுடையவங்க. ஸோ 2025 எத்தனை வீடுகள் கட்ட திட்டமிட்டிருக்காங்கன்னா 1,00,000 வீடுகள்ப்பா. அது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், சரியா? இந்த 2025ஆம் ஆண்டு நிதியாண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வீடுகள் கட்ட திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா 1,00,000 வீடுகள் வந்து கட்டுறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், இது திரும்ப திரும்ப வருதுங்கப்பா. அதை நீங்கள் பார்த்துக்கிறணும். என்ன அப்படின்னா புரி ஜெகநாதர் கோயில், சரியா? எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசா மாநிலம். ஸோ அங்கே வந்து இந்த ரத யாத்திரை ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ மேபி கேட்கலாம், ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஒடிசா மாநிலம், சரியா? ஒடிசா மாநிலம் புரியில் வந்து கொண்டாடப்படுகிறது, சரியா? ரொம்ப முக்கியமானதுப்பா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தது, அதாவது ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம், ஏபிஎஸ் சிஸ்டம், இனி வந்து வர்ற எல்லா டூ வீலருக்கும் கட்டாயம் ஏபிஎஸ் சிஸ்டம் பொருத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து, சரியா? 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா டூ வீலர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிஎஸ், சரியா, ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம், ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம், சரிங்களா? இந்த சிஸ்டத்தை வந்து பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிரேக் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ 2 வீல் இருக்குது, வண்டி இருக்குது அப்படின்னா, இப்போ பிரேக் அடிக்கிறோம், பிரேக் அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 வீலுக்கும் ஈக்குவலாக வந்துட்டு அதாவது ஈக்குவலாக வந்துட்டு பிரேக் சப்ளை ஆகி அப்படியே நிற்கும் வண்டி, சரியா? இப்போ நம்ம தெரியாமல் ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிட்டாவோ பின்னாடி பிரேக்கை பிடிச்சிட்டாவோ சறுக்கி விடுது பார்த்தீங்களா? ஸோ அந்த வழுக்காமல் இருக்கிறதுக்காக வந்து இப்போ வந்து இந்த மெத்தட் வந்து ஏபிஎஸ் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும். ஸோ 2026 ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா டூ வீலர்ஸ்க்கும் ஏபிஎஸ் சிஸ்டம் கட்டாயம் பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா. அடுத்து இந்த குளிர்சாதன பெட்டிகளுக்கான குளிர்சாதனங்களுக்கான புதிய கட்டுப்பாடு உடனடி அமல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி என்ன கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்போது ஏசி போடுறோமோ இல்லை ஃப்ரிட்ஜு போடுறோமோ அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ் வரையும் தான் அது வந்து கூல் ஆகும், சரியா? 20 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே கூலாகாத அளவு அது தயாரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியம் தெரில. ஏன்னா இப்போ நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வந்து தேவைப்படும். அப்போ ஐஸ் க்யூப்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுவாங்க, ஜூஸில் இதிலெல்லாம் குடிக்கிறதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால் பாக்கெட்டுமே வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற பால் பாக்கெட் இருக்குது பார்த்திங்களா, ஆவின், அதுவுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜு டீப் ஃப்ரீசரில் வைக்கும்போது தான் அது கெடாமல் இருக்குது. ரெகுலர் ஃப்ரீசரில் வச்சா கூட நம்மளுக்கு கெட்டுருது. அப்போ இந்த 20 டிகிரி செல்சியஸ்ன்றது எந்த அளவு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி ஏசி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாலும் 20 டிகிரி செல்சியஸ் வரையும் தான் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கட்டுப்பாடு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு அதிகமாக எதிர்ப்பு வந்ததுனால இப்போ ரீசெண்டாக இதை வந்து கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூடுதலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2030 நம்மளோட மின் தேவை வந்து 120 ஜிகாவாட்டாகவும் 2035 180 ஜிகாவாட்டாகவும் நம்மளோட மின் தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் இதை வந்து 20 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மின் தேவையில் 24% நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 24% குறைச்சிக்கலாம், ஆனால் அதோட யூஸே இல்லாமல் போயிருமே. அதாவது அதான் நான் சொன்னேன்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட்டுன்ற மாதிரி அப்படி ஆகி போயிடும். அப்போ வந்து அந்த 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது அதான் 20 முதல் 24 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது நம்மளுக்கு சாத்தியமானு தெரில. மேபி கேட்டால் உங்களுக்கு இந்த இது கட்டாயம் கேட்கலாம். இந்த புதிய கட்டுப்பாடு படி எத்தனை டிகிரி செல்சியஸ் வர இதை குறைச்சி வைக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி 2030 நம்மளோட மின் தேவை 120 ஜிகாவாட்டு, 2035 180 ஜிகாவாட்டுப்பா, சரியா? அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, தெரிஞ்சுக்கங்க. போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அமௌண்ட் கட்ட போனீங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் முறையில் வந்து பணம் செலுத்திக்கலாம். இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் கட்டாயம் கேஷ் மட்டும்தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, சரியா? ஏன்னா கிராமங்களில் வந்து அதிகமாக பேங்க்கை விட போஸ்ட் ஆஃபீஸை தான் மக்கள் வந்து நம்புகிறாங்க. ஸோ நீ போஸ்ட் ஆஃபீஸ் போகிறவங்க நீங்கள் டிஜிட்டல் முறையிலையும் பணம் செலுத்திக்கலாம். நாடு முழுவதும் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இந்தது மாஸ்டர்ஸ் ஹாக்கி சென்னை எழும்பூரில் வந்து நடந்திருக்கு. இதில் நம்ம தமிழ்நாடு அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க ஃபைனலில். ஆடவர் பிரிவில், மகளிர் பிரிவில் ஒடிசா ஜெயிச்சிருக்காங்கப்பா. ஏன்னா இது தமிழ்நாடு சார்ந்து வர்றதுனால மேபி கேட்கணும்னு நினச்சா கேட்கலாம். மாஸ்டர்ஸ் ஹாக்கி கோப்பை போட்டியில் ஜெயிச்ச அணி எது அப்படின்னா தமிழ்நாடு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அணியில் வந்து ஒடிசா வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வர்ற பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதானி குழுமம் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கான், அதாவது வேகமாக வளர்ந்து வர்றதில். பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
பட்டியலில் இடம்பெற்ற முதல் 10 நிறுவனங்கள். அதாவது இந்தியாவில் ஃபேமஸான, அதாவது அவங்க நேமுக்குன்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஃபேமஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து முதல் இடத்துல டாட்டா இருக்காங்கப்பா. அதாவது இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனம், சரியா, மதிப்புமிக்க நிறுவனமாக கருதப்படுறது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல டாட்டா, அடுத்து இன்ஃபோசிஸ், அடுத்து ஹெச்டிஎஃப்சி இருக்குது, சரிங்களா. இதில் 2 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குப்பா, அது நம்ம கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனங்கள் இருக்குது. கொஞ்சம் பெருமைப்பட வேண்டியது என்ன அப்படின்னா 4வது இடத்துல எல்ஐசியும் 6வது இடத்துல எஸ்பிஐயும் இருக்குது மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில், சரியா. சரி, ரைட், ஓகே. அடுத்து ஓகேப்பா, இந்த என்ன அப்படின்னா அந்த நேட்டோ நாடுகள் உலகை மாற்றவிருக்கும் நேட்டோ நாடுகளின் முடிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தியரிட்டிக்கலாக நீங்கள் பார்த்துக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா அதாவது இந்த பனிப்போர் நடந்த காலத்தில் 1948 அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த நேட்டோ நாடுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சோவியத் யூனியனை எதிர்க்கிறதுக்காக ஒரு 32 நாடுகள் சேர்ந்து நேட்டோ அப்படின்ற அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் வந்து இந்த இராணுவத்தை பரிமாறிக்கொள்வது இது அந்த நேட்டோ நாடுகளுக்கு ஒரு முக்கியமானது, சரியா. இப்போது இந்த 32 நாடுகளில் ஏதோ ஒன்றுக்குள்ளே ஒன்று பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்குள்ள இராணுவத்தை வந்து பகிர்ந்துக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் போர் ஏன் நடக்குது அப்படின்னா உக்ரைன் வந்து நாங்கள் நேட்டோவில் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக தான் இந்த போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு மெயின் காரணமே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நேட்டோ நாடுகள் ஒவ்வொரு நாடுகளும் தங்களோட அதாவது தங்களோட ஜிடிபியில் 5% இந்த நேட்டோ இராணுவ படைக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மெயினாக ஹெட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா அதான் நான் ஏற்கனவே சொல்லுவேன்ல உலக பஞ்சாயத்து தலைவர் யார் அப்படின்னா அமெரிக்காவோட ட்ரம்ப், சரியா. அமெரிக்கா தான் நேட்டோ கூட்டமைப்போட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்டு மாதிரி இருக்காங்க, ஏன்னா அவங்க உருவாக்கின அமைப்பு. 5% ஜிடிபியில் ஒவ்வொரு நாடும் இந்த நேட்டோவுக்கு ஒதுக்கணும்னு முடிவெடுத்தாங்க அப்படின்னா அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும்ப்பா கண்டிப்பாக. பருவநிலை மாற்றம், இந்த வறுமை ஒழிப்பு, அதே மாதிரி இந்த கொடிய நோய்கள் ஒழிப்பு, இதுக்கு சார்ந்த ஒதுக்கக்கூடிய நிதிகளோட அளவு வந்து ரொம்ப குறையும். ஸோ இதனால் அதிக பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேட்டோ நாடுகள் அப்படின்னா இதுதான்ப்பா, நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. வேறு இல்லை, வேறு இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.